அப்படி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. மறைக்கா இருந்தும் அப்பாவி இல்லை தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நியாயமா எங்க எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய சொத்து தான். அது திருப்பி கொடுக்கணும். அதுல இருந்து தப்பு. அந்த ஆளு சாக வேண்டியவன் தான். உயிரோடு இருந்திருந்தா இத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்பான் தெரியுமா? நியாயமா பார்த்தா நான் எல்லாத்தையும் காப்பாத்திருக்கேன். அது மட்டுமா, மறைக்காயிறு இருந்ததுக்கு அப்புறம் நான் 2 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டேன். அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்யணுமோ அந்த சொத்திலிருந்து எல்லாம் பண்ணிருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷன் விட்டா அதெல்லாம் குடிச்சே காலி பண்ணிருப்பா. பரதேசி பாயில. சொல்லுங்க, உம்ரா பண்ணா செஞ்ச பாவம் முடிஞ்சிருந்தானே? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பாவம் பண்ணேன்னு சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மார்க்கெட்டில் 2.5% தானே ஜக்காத் கொடுப்பேன். நான் 10% இல்லாதப்பட்டவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறேன். இதுக்கு மேல என்னது செய்ய? இதுக்கு மேல என்னது செய்ய? பத்தாதா? விட்டுருங்க.